ரியாக்ஷன்ஸ் வரும். எப்படி நல்லா வாட்டி விடுறீங்களா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒரு லூஸ் நினைப்பாங்க. ரூட் இல்லனே மென்டல் இல்லனா எது இந்த 2024ல இருக்கிறதுல மட்டமான கஞ்சி பீஸ் தான் இந்த பொண்ணா இருப்பாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பாக்கத்துக்கு இப்படி இருந்துட்டு ஒரு 4 ரூபாய் செலவு பண்ண மாட்டேங்குமா அப்படின்னு நினைப்பாங்க. நானே என்ன இதோட கேவலமா பேசிக்கவே முடியாது. பார்த்தாலே தெரிகிறது. நான் வந்து டேரக்டா அங்கேயே போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். போலாம் வாங்க போலாம். நம்ம வந்து இன்விடேஷன் கடைக்கிட்ட வந்துட்டோம். அவரே வந்து வாங்குவாங்கன்னு கேட்டாங்க. அப்போ போகாம அங்கிள் மேரேஜ் இன்விடேஷன் வேணும். எங்க உள்ள போய் கேட்கலாம். அங்கிள் எனக்கு வந்து மேரேஜ், அதனால எனக்கு வந்து இன்விடேஷன் எனக்கு கல்யாணம்ன்றதுனால செம்ம கிராண்டா பண்ணும். எவ்வளோ ஒரு இன்விடேஷன் எவ்வளோ காசு? 40 ரூபாய், 45 ரூபாய், 50 ரூபாய்ல இருக்கா? காட்டுங்க. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. ஒன்னே ஒன்று ஒன்று வராதா? என்ன அப்படியே இல்லைங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கேன். கலர் ஜெராக்ஸ். அப்போ நமக்கு அட்டைக்கு 10 ரூபாய் முடிஞ்சிடும்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கார்டு நம்ம இங்கேருந்து வாங்கினா 50 ரூபாய். இங்க நம்ம ஒண்ணு வாங்கினா 50 ரூபாய். பெஸ்ட் பேப்பர்ல ரைட்டிங்ல பண்ணிட்டு கிழிச்சு கொடுத்துருங்க. அப்படியே அனுப்பிச்சுடுங்க. போன்ல அனுப்பிச்சிருங்க. ஓ வா புரியுதுல. நான் நினைச்சிட்டு வந்தேன் ஒரு கார்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஜெராக்ஸ் பண்ணிட்டா ஒரு 10 ரூபாய் வந்துடும்ல, ஜெராக்ஸ் கொடுத்துடலான்னு நினைச்சேன். அங்கு கலாய்க்கிறாரு. அப்புறம் நீ ஒன்று பண்ணு, பேசாம ஒரு நோட்டு பெண்ணு வாங்கு, டக்கு டக்குன்னு எழுதி எல்லாரும் கையிலும் கொடுத்துருவாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே. பேசாம இன்னும் கம்மியா செலவு பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. போசிட்டு அப்படின்னா 1 ரூபாய் தான் வரும். 1 ரூபாயில வந்து நீங்க ஒரு சைனை போட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா முடியுதுல. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு செலவு இல்லாம சிக்கனமா இருக்கலாம்னு இருக்கு. போயிட்டு வாங்க அங்கிள். அண்ணா பையனா சாட் அங்கிள். சார்ட் பேப்பர் கட் பண்ணிக்கோ. உனக்கு வேணுங்கிறத சிஸ்டம்ல டிசைன் பண்ணி வேணுங்கிற கலர்ல பிரிண்ட் அவுட் ஆர்டிஸ்ட் அந்த கலர் இருக்குல. ஆமா. சார்ட் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துறமா. டிடிபிசி இது டிடிபிசி போட்டு எடுத்து அதை வச்சு யூ கேன் கோ ஃபார் ஜெராக்ஸ். நல்லா இருக்கு கைஸ். இந்த ஐடியாலாம் நான் கேதர் அங்கிள் சொல்கிறாரு. நீ பேசாமல் ஒன்று பண்ணு, ஒரு சார்ட் வாங்கு, சாக் பீஸை வாங்கு, ரெண்டுமே சேர்த்து 20 ரூபாய் முடிஞ்சிடும். சைடில் கரக்கரன்னு எழுதிட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. நல்ல ஐடியாவாக இருக்கே. வாங்க நம்ம இன்னொரு கடையில் போய் அவர் நினைப்பார், உன்னை போய் கடை கூப்பிட்டு பாரு. அவர் ரியாக்ஷனே அப்படி தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருப்போம். யார் நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களோ அவங்ககிட்ட நம்ம போயிடலாம். வாங்க வாங்கன்னு உண்மையாகவே கூப்பிட்றாங்க. எங்கண்ணா இருக்கு கடை? ப்ரமோஷன்லாம் கிடையாதுடா. ப்ரமோஷன் வச்சு போகிறேன். ஐய் எனக்கு கல்யாணம். ஆயிண்ணா ரிவ்யூ பண்ணலண்ணா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு கார்டு ஆர்டர் பண்ணலான்னு வந்தேன். சரி சரி ஓகே பண்ணலாமாண்ணா உங்கள் கடையில்? அதுக்கு தானே கடையே இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? ஓகே அண்ணா எனக்கு ஒரு 50 ருபீஸில் காட்டுங்க ஒரு கார்டு. ஆமாம் 50. ட்ராக் பண்ணல. பண்ண மாட்டேன். விட்டேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் நிறைய இருக்கு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னு போட்ட மாதிரி வேணும். ஏன்னா நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலான்னு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு. இது செம்மையா இருக்கு. இது 50 ரூபாய் தானே? எவ்வளோ? இது வந்து 70 ருபீஸ் வரும். தினகரன் ரம்யான்னு போட்டிருக்கீங்க. என் பேர் உங்க பேர் வேணா போட்டு கொடுத்துடலாம். அப்பனா வரேன். அந்த இடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இதோட இதா சூப்பரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இதான் எனக்கு பிடிச்சி. உங்களுக்கு நீங்க சொல்றதா நான் இருக்க போறேன். நீங்க சொல்றதா நான் நல்லா தானே இருக்கு. நான் சொல்றது அவர் கேட்டாரு.
நான் இது எனக்கு ஒரு பிரிண்ட் வேணும்ண்ணா. ஒரே ஒரு கார்டா? ஒரே ஒரு கார்டு போதுமா? ஒரே ஒரு ஆள் தான் வைப்பீங்களா? இல்லைண்ணா, நான் வந்து இது நீங்கள் கொடுக்குறீங்களா, இப்போ உங்ககிட்ட இருந்து நிறைய வாங்கினா ஒரு கார்டுக்கு 50 ரூபாய் வந்து இன்டூ 500 போட்டால் எங்கேயோ போயிடும். அதனால வந்து இருந்து வாங்கி ஜெராக்ஸ் கலர் கொண்டு கொடுத்தோன்னா ஒரு கார்டு கலர் பிரிண்ட் பண்ணால் கலர் பிரிண்ட் பண்ணால் கம்மியாக. ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா? நம்ம எல்லாமே பண்ணுறோம், பிரிண்ட் எல்லாமே பண்ணுறோம். ப்ளீஸ், இதுக்கு மேலே பண்ண அடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. உண்மையாக ஒத்துக்கலாம். ஆனால் இது உண்மையாகவே சும்மா ஒரு டேர் தான். தெரியும்டா எனக்கு உன்னை பற்றி, அது உன்னை பற்றி தெரியும்டான்னு. பரவாயில்ல, பாரிஸ் வரைக்கும் நம்ம புகழ் பறந்துருக்குன்னா பெரிய விஷயம் தானே. நான் செம்மையாக இருக்குண்ணா, இது செம்மையாக இருக்குது. நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு கார்டுக்கு உங்ககிட்ட இருக்கிறதே செம்ம காஸ்டான கார்டு காட்டுங்க, சும்மா பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தது அண்ட் எனக்கு கல்யாணம்லாம் இல்லை, நான் சும்மா சொன்னேன். நான் சின்ன பொண்ணு, இப்போதைக்கு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, ஆமாம், இந்த பையனோட வாழ்க்கையை போட்டு நான் இருக்கிறதே காஸ்ட்லியான கார்டு. பாக்ஸ் கார்டு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இது எடு அதோட ஒரு நிமிஷம். இந்த மாதிரி குவாலிட்டியில் வரும் திக்கா, அதை நம்ம எப்படி வேணால் போடலாம். செம்மையாக இருக்குது. இது ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. என் அக்கா பையன் கல்யாணம் வரும்போது நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். வாங்க வர முழிக்கிறான். என்னது ஸ்டிக்கர் வச்சு அப்படியா? இதெல்லாம் 100 rupees வரும் ஒரு கார்டு. ஆனால் இதை விட இதானே எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, எல்லாருக்கும் அதான் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. அந்த டிஸ்பிளேல இருக்கு, டோர் ஓபன் பண்ற மாதிரி. டோர் ஓபன் பண்ணுமா? ஆனால் இப்போலாம் சாக்லேட் இப்படி ஓபன் பண்ணால் சாக்லேட் வர்றது, டெய்ரி மில்க் வர்றது. டைரி மில்க் வர்றதுடா, அது வந்து 55 ரூபா வரும். வந்துச்சு. எனக்கு பாதி நீ 10 ரூபா கட்டு 15 ரூபா கட்டு. அந்த போட் என் அக்காவையெல்லாம் ஷாக்ல இருக்காங்க. பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒன்று. செமையா இருக்குல்ல? நீங்க நம்ம உண்மையான சாக்லேட் கூட கொடுக்கலாமா? அது தர்மாக்கோல் தானே? நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா மெல்ட் ஆயிடும். இல்லை, கார்ட் ஆமாம். இது வந்து என்னது, பர்த்டேக்கு சூப்பர். நினைப்பான் ஒரு கடைக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம். அவங்க வந்து கூப்பிட்டாங்களா, சரி நாங்கள் கூப்பிட்டோம். அப்புறம் நடந்து போகும்போதே இவர் வந்து கூப்பிட்டாரு திருப்பியும். நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதில் ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து ஒன்று 100 ரூபாய்னா இது இது ஒன்று 100 ருபீஸா? இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான அனைத்து பேருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கார்டு தான் கொடுப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. கல்யாணம் நடக்கும் போது கொடுப்பாங்க. நடந்தா அதே தான் கரெக்டாக நடந்தா கூத்துருவோம். ஏன் சார் அண்ணா கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அண்ணா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். இது போதும், அதான் செம்மையாக இருக்குது கலெக்ஷன் தான். இன்னும் நிறைய வச்சுருக்கேன். எனக்கு இதான் வச்சுருக்கு. உங்கள் கல்யாணத்து ஒரு இந்த கார்டு போட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கல்யாணம் நடக்கும்போது எது செம்மையாக இருக்கும் அதுதான் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனால் இது வரைக்கும் யாருன்னா அதிகமான காசில் வந்து கார்டு வாங்கியிருக்காங்கன்னா, அதிகமாக ஒரு கார்டுக்கே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாட்டி போட்டாங்க. ஒரு 2 years இருக்கும். ட்ரை ஃப்ரூட் மாடலில் பாக்ஸ் மாதிரி வச்சு ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட். அது ஒரு கார்டே வந்து 450 வந்து. அந்த 450 தான் இருக்கிறதே அதிகமான காசா? நம்ம எவ்வளோக்கு வேணா போகலாம், 1000 கூட போகலாம். அந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளோக்கு வேணா போகலாம். 1000 ரூபாய் ஒரு கார்டு. 1000 ரூபாய்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா 10,000 பேருக்கு கூட வராதுல்ல? 1000 பேருக்கு வரும். உங்க இதுக்கு போட்டுருவான். ட்ரை ஃப்ரூட் தான் வச்சு ப்ரமோஷன் இப்போவே அண்ணா வந்து எக்ஸெப்ட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தந்துடுவீங்களா என் கல்யாணத்துக்கு? என் கல்யாணத்துக்கு வாங்கிடும். கல்யாணம் நடக்கும். பாய். கண்டிப்பாண்ணா. பாய், நான் பார்க்கலாம். பாய் பாய் பாய். எல்லாமே நல்லா இருக்கு. அங்கிள் ஒரே ஒரு கார்டு வேணும் அங்கிள். கல்யாணம் எனக்கு. ஆமாம், கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இதானே? இது கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வெறும் இன்விடேஷன் கார்டு தான். வீட்டு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ ஆசையாக வரும்போது வாங்க நம்ம கிடைப்பாங்க. ஜாலியாக இருக்குங்க. அண்ட் அண்ணாவோட கடை எங்கே இருக்குன்னா, நம்ம வெளில போகும்போது அண்ணாவோட கடையை காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. நீங்கள் சூப்பராக பேசுவாங்க. கல்யாணம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு வந்தோம். பட் அங்கே வந்து கல்யாணத்துக்கு பண்ணுறது இல்லையா, நான் வேறு ஏதோ சொல்லிட்டாங்க. கீழே போனோம். உங்களுக்காக போனது கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தோம், ஒரு வாங்குவாங்கன்னு சொல்லி வரலாம் கூப்பிட்டு பார்த்தோம். இல்லைன்னா இப்போ வாங்குவாங்கன்னு தான் கூப்பிட்டுருவாங்க. பட் அலைய விட்டாரு அங்கே. இது ரொம்ப பெருசாக இருக்கு. யார்கிட்ட கேட்கலாம்? அங்கிள் மேரேஜ் இன்விடேஷன் கார்டெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த சைடா?
அங்கிள் மேரேஜ் இன்விடேஷன் கார்ட்ஸ்லாம் எங்கே இருக்கு? ஓ இப்பவே பார்க்கலாம். நல்லா இருக்கேன். கல்யாணமே இல்லை எதுக்கு இது அட்டை மாதிரியே இருக்குடா உண்மையாவே. இதான் நல்லா இருக்கு. சும்மா அதை சிவந்துக்கலாம். இது எவ்வளோக்கா? 82 rupees 50 paise. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆக்சுவலாக ரொம்ப சேடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டோம், அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த இன்விடேஷன்லாம் உங்கள்கிட்ட காமிச்சோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சரி இதை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு அங்கே போய் உட்காந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா கட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு போகிறதுக்குள்ளே அவங்க போயிட்டு எல்லாமே கேட்குறோம். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு பண்ணாலே எப்படிமா ஒரே ஒரு இதை வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் தான் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்களேம்மா, அது எப்படிமா ஒரே ஒரு ஜெராக்ஸ் வாங்கி அதை எப்படிமா திருப்பி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஃபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிரிச்சுட்டு வெளில வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் அல்டிமேட் என்ன அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. கேமராமேன் வந்து ஆனே பார்த்து இப்படியே வச்சுருந்துருக்காரு ஃபோன் அவ்வளோ நேரமா. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் இருக்கு அதெல்லாம் உங்களை பார்க்க முடியாமல் நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேமராமேன் வச்சுட்டு நம்ம வந்து 8,34,500 ஃபாலோவர்ஸ் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதான் அவன் கேட்ட மாதிரி பானிபூரி வாங்கிடுவான். இப்போ வாங்கல அதே வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்களேடா தரமா எனக்கு திரும்ப இன்னொரு ஷாக்கு கொடுத்து இந்த வீடியோ முடிக்கிறோம். எடுத்துதான் இருக்கான் போல, எடுத்து நிஜமாவே இருக்கு. என் மைக் ஆன இருக்காடா தேவதை. மீண்டும் மீண்டும் வேணும். ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்தே ஒன்று ஊருக்கு போயிட்டு இதே நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எதுக்கு 50 ரூபா செலவு? ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பாதுகாவே இல்லை கைஸ். இது சூப்பராக இருக்குது கைஸ். பாரிஸில் கல்யாணம்லாம் வச்சா இங்கே வாங்கடா. எனக்கு தெரியும் இங்கே கடை இருக்குன்றது தான் தெரியும். ஆனால் இப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் உள்ளெல்லாம் போய் பார்த்ததே இல்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கும் இது வரைக்கும் எந்த இன்விடேஷனும் அடிச்சதே இல்லை. என்னடா வாழ்க்கை. அந்த ஆண்டியோட ரியாக்ஷன் ஐயோ க்யூட்டாக இருக்காங்க. பேர் என்ன ஆண்டி? கதிர் நிலவனா? செம்மலை உடச்சிருவோம். கண்ணா வைக்கிறீங்க, உடச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எல்லாரும் வாங்கன்னு பாசமாக கூப்பிடுறது. ஸ்ட்ரீட்லேயே ஆக்சுவலாக அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பெருசாக அந்த சீன் கிரியேட் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த இவ்வளோ கஸ்டமர்ஸை பார்க்குறோன்ற அந்த ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அவங்க ஒர்க் பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த நம்ம சப்ஸ்கிரைபரை நான் போய் மீட் பண்ணோம்லே அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தால் அவரே வந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு கடையை காட்டமாங்கன்றோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எங்கடா இருக்கு? SS இப்ராஹிம் ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்ரா. கடையை மாத்திட்டான். அந்த SS இப்ராஹிம் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து இந்த கடை வந்துடும். இங்கே போகக்கூடாது, அதுக்கு பக்கத்து கடையில் பேரு கார்டு. வெட்டிங் சில்வர் ஸ்டோன் கார்ட்ஸ் அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணாவோட கடை. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட கார்ட்ஸ் அடிக்கலாம். நிறைய கடை ஆஸ்திரேலியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணி கண்டிப்பாக ஆச்சும் இன்வைட் பண்ணாமன்றாதீங்க. நான் கண்டிப்பாக எல்லாரோட கல்யாணத்துக்கும் வருவேன். நீங்கள் எப்போ வச்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சீரியஸாக இவங்க பண்ணது தான். அது இல்லாமல் எல்லாமே ரொம்ப நல்லாச்சு. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்களே அந்த விஷயம் செம்ம. என்னோட என் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும். குட்டி பையன் அப்பப்போ கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. கண்டுபிடிச்சா இவங்க நான் ஏன் தெரியுமா ரோல் பண்ணிட்டு இருந்தால் இவரை மீட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பாய்.